ஹலோ சார் சம்பளம் பணம் ஏறிடுச்சிங்க சார். இப்போ தாங்க சார் அக்கௌண்ட்டில் ஏறினுச்சு. இப்போ தாங்க சார் மெசேஜ் வந்துச்சு எனக்கு. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். நாங்கள் பாருங்க ஒருத்த வரோம். லேய் யாடா கையில் வாடா வச்சிருக்க? நான் கையில் காசு வச்சுருப்பேன் இல்லை ஜிபேவில் வச்சுருப்பேன். அதை கேட்க நீ யாரா? டேய் என் பார்டரை யாராக இருந்தாலும் கிராஸ் பண்ண அண்ணனுக்கு காசுன்னு கொடுத்தது தாண்டா போகணும். காசெல்லாம் 10 பைசா கொடுக்க முடியாது. உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கடா, போடா. என்ன தைரியம் இருந்தால் என் ஏரியாவில் வந்து என்னையே எழுத்து பேசுவேன். என்னையும் அடிச்சிட்டல இருறா, எங்கள் ஏரியா டானை கூட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன்டாரா. உன் டான்ட்ட போய் யார் அடிச்சான்னு கேட்டா இதை மாட்டின்னு அடிச்சான்னு சொல்கிறா. இருறா செத்தடா. தலைக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஹலோ தலை, எங்கே இருக்கீங்க தலை? தலை இங்கே ஒருத்தன் அடிச்சிட்டான் தலை. என்னடா சொல்ற? பேர் மாட்டின்னு வேற சொல்கிறான் தலை. சரி தலை, நீங்கள் வாங்க, நான் அப்படியே வந்துட்டு இருக்கேன் ஆப்போசிட்டில். வரண்டா, இருடா, வந்து பேசிக்கிறான் அவனை. ஓகே தலை. சொல்லு. அவன் தான் நான் அடிச்சவன். அங்கே வந்திருக்கான் பாருண்ணா. நீ என்னை அடிச்சிருந்தா கூட விட்டுருப்பேன். நீ ஆள் மேலேயே கையை வச்சிட்ட. உன்னைய விட்டுறதா இல்லை. வந்திருக்கிற இடம் செம்ம சூப்பரு. இன்னைக்கு செம்ம சீன் இருக்குது. இன்னைக்கு ஒத்தைக்கு ஒத்த நம்ம 2 பேரும் மோதி பார்க்குறோம். விடிஞ்சா 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும். கடவுளை வேண்டிக்க உன் உயிர் ஒரே அடியில் போகணுன்னு. இல்லைன்னா உன் சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே.